இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து யோகத்தை பற்றி நிறைய யோகங்கள் இருக்குது. ஒரு ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது ஏகப்பட்ட யோகம் இருக்கும். ஒருத்தரும் பூமியில் பிறக்கும்போது ஒரு ஒரு யோகத்தில் தான் பிறப்போம். எல்லாரும் யோகத்தில் பிறப்போம். எல்லாருக்கும் ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்கும். அது நீச்சபங்க ராஜயோகமோ, இல்லை கேல யோகமோ, இல்லை விபரீத ராஜயோகமோ, இல்லை அகண்ட சாம்ராஜ்ய யோகமோ, பரிவர்த்தனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட யோகங்கள் இருக்குது. புஷ்கரண வம்ச யோகம், இந்த மாதிரி ஏகப்பட்ட யோகங்கள் இருக்குது. ஆனால் எல்லாரும் இந்த யோகங்களை அனுபவிக்கிறீங்களா, இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டால் அது கொஞ்சம் யோசிக்கிற விஷயந்தான். சரிங்களா? இப்போ இதில் இன்றைக்கி நம்ம 2 யோகத்தை எடுத்துப்போம். ஒன்று நீச்சபங்க ராஜயோகம், இன்னொன்று கேல யோகம். இந்த கேல யோகம் அப்படின்றது எப்படின்னா, குரு கேதுவோடு இருக்கும்போது இந்த யோகத்தை சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கோடீஸ்வர யோகம்னு சொல்கிறாங்க. ஜோதிடம் அப்படின்றது எல்லாமே காலத்துக்கு ஏற்றாற்போல் மாறுபட்டு தான் நம்ம பார்க்கணும். அந்த அப்போ நம்ம வந்து பழைய காலத்தில் பார்த்த ஜோதிட முறையும் நவீன காலத்தில் பார்க்குற ஜோதிட முறையும் நிறைய மாறுதல்கள் ஒரு வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா கிரகங்களை வந்து காலத்துக்கு ஏற்றாற்போல் சில விஷயங்களை நம்ம வந்து படிக்கணும். ஏன்னா அன்றைக்கெலாம் வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து 10 குழந்தை 12 குழந்தை அப்படின்ற மாதிரி அமைப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 குழந்தை 1 குழந்தை அதுவும் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நம்ம காலத்தை ஏற்றுக்கிற மாதிரி பலன் சொல்ல பழகணும் அப்படின்றது தான். இப்போ கேல யோகம் குருவும் கேதுவும் இருந்ததுன்னா அவர் வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதுவரையும் எல்லா புத்தகமும் படிச்சிருப்போம். ஒரு சில ஆசிரியர்களும் அப்படி தான் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. தவறு இல்லை. ஏன்னா புத்தகத்தில் என்ன இருக்குதோ அதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இது ஆசிரியர்களுடைய வேலை. சில ஆசிரியர்கள் மட்டும் எப்படி பண்ணுவாங்கன்னா இதை வந்து வர ஜனனகால ஜாதகத்தோடையும் தங்கள்கிட்ட வர வாடிக்கையாளரோட ஜாதகத்தை ஒப்பிட்டு நடக்கிற சம்பவங்களை எடுத்தா போல் அவங்களோட அனுபவத்தில் சில விஷயங்கள் நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் பார்த்த அனுபவம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேல யோகம் குரு கேது ஒன்றா இருக்கிற இந்த ஜாதகம் கோடீஸ்வர யோகத்தை தருதா அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து 70% தருவது இல்லை. இது என்ன பண்ணும் மாறாக அப்படின்னா கடனை உண்டு பண்ணிடுது. இல்லைனா புத்திரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்துடுது. இதுதான் பண்ணுது. இந்த இப்போ நிகழ்காலத்தில் நம்ம பார்க்குற ஜாதகமாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய சக ஜோதிடர்கள் சொல்கிற விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த குரு கேது இணைவு அப்படின்றது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கறது இல்லை, கடனை கொடுத்துடுது. கண்டிப்பாக இவருக்கு கடனை கொடுக்குறது. கேது அப்படின்றவர் எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகம் சார்ந்த காரகம் அந்த இடத்துல ஒரு மைனஸ் கொடுக்கும், ஒரு தடையை கொடுக்கும் அப்படின்றது ஒரு விதி இருக்குது. அப்போது இந்த குருவோட கேது சேரும்பொழுது அவர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குதா அப்படின்னா கண்டிப்பாக 30% பேருக்கு மட்டுமே இந்த யோகம் கொடுக்குது. அது அவங்களுடைய 1, 5, 9ஆம் பாவமும் மற்றும் இந்த 2, 5, 8, 12ஆம் பாவத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த யோகத்தை கொடுக்குது. அவங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தோன்னா யோக அதிபதி தசையாகவும் வரும். இந்த மாதிரி 30% பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் கிடக்குது. பாக்கி 70% ஆட்களுக்கு இந்த கேல யோகம் பெருசாக வேலை செய்கிறது இல்லை. மாறாக அவர்களுக்கு கடனையே ஏற்படுத்தி கொடுக்குது அந்த தசா புத்தி காலங்களில். இது அனுபவ ரீதியாக பார்த்தா நம்ம ஜாதகத்துலேருந்து உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள். ஜோதிடர்களும் தங்களுடைய ஜாதகம் வர வாடிக்கையாளர்களை இதை ஒப்பிட்டு பாருங்கள். இது உண்மையாக கேல யோகம் உள்ளவங்கெல்லாம் கோடீஸ்வரனாக இருக்கானா அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. அடுத்து வந்து நீச்சபங்க ராஜயோகம். இந்த நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்றது எப்படின்னா, ஒரு கிரகம் நீச்சமாகி அந்த நீச்சமான கிரகத்தோட வீடு கொடுத்த அதிபதி உச்சமானாலோ, இல்லை ஒரே வீட்டில் நீச்சமும் உச்சமும் ஒன்று சேர்ந்தாலோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு துலாம் வீட்டில் சுக்கிரனும் துலாம் வீட்டில் வந்து சூரியனும் சனியும் இருக்காருன்னா இது நீச்சபங்க ராஜயோகம். அதேமாதிரி கன்னி வீட்டில் வந்து சுக்கிரனும் புதனும் இருக்கிறாரா அப்படின்னா இது ஒரு நீச்சபங்க ராஜயோகம். இப்போ மகர வீட்டில் செவ்வாயும் குரு இருந்தால் நீச்சபங்கம். இந்த மாதிரியே நீச்சபங்க ராஜயோகத்தை பார்க்கலாம். அதாவது வீடு கொடுத்தவனும் உச்ச நீச்சத்தை பார்க்கணும். சில நேரம் நட்சத்திர பாதம் கொடுத்தவனும் நீச்சபங்க யோகம். இந்த மாதிரி நீச்சபங்க ராஜயோகத்தில் நிறையா வெரைட்டி இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. இது வீடு கொடுத்தவனும் பார்க்கலாம், இல்லை கூட இருக்கிறவனும் பார்க்கலாம். இந்த மாதிரி பலவிதமாக நீங்கள் பிரித்து பார்க்க பழகிக்கணும். பழகும் போது தான் இந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். இது உண்மையால் நீச்சபங்கம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. இப்போ ஒரு பேச்சுக்கு நீச்சபங்க ராஜயோகம் அவருக்கு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சுக்கிரன் புதன் எடுத்துக்கலாமே. இப்போ சுக்கிரன் புதன் கன்னி வீட்டில் நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா இது என்ன பண்ணும், இந்த யோகம் எப்படி அவங்க வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ நிறுவனத்துக்கு இவருக்கு மேலே ஒருத்தர் ப்ரொமோஷன் வாங்க தயாராக இருப்பார். தயாராக இருக்கும்போது இவர் வந்து அங்கே சரியாக பர்ஃபார்மன்ஸும் இருக்காது. சரியாக ஒரு எப்படி சொன்னால் வேலைக்கும் சரியாக போக மாட்டார். ஏதோ ஒரு காரணமாக இவர்கிட்ட ஒரு மைனஸ் இருக்கும். ஆனாலும் இவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆள் நல்லா சின்சியராக வேலை செய்வார், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு இருக்கிற நேரத்தில் ஒரு ப்ரொமோஷன் வருது அப்படின்னா அவர் தான் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, அவர் தான் சீனியர் அப்படின்ற அடிப்படையில்.
ஆனால் இந்த நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டு அவருக்கு கீழே இருந்தார் அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் தடைப்பட்டு இந்த நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிற ஆளுக்கு அந்த ப்ரொமோஷன் போயிடும். இதுக்கு அரசியலும் சரி, சாதாரண நிகழ்வும் சரி, எல்லாமே சரி. இப்போ நம்ம குடும்ப உறுப்பினருக்கே ஒருத்தர் நீச்சபங்க ராஜயோகம் இருக்குது, ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா, இந்த சொத்து பிரிக்கும்போது கூட இந்த நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறவங்களுக்கு அதிக சொத்து போகுது. இல்லைன்னா அந்த வீட்டில் யாருக்கு இந்த மாதிரி யோகம் இல்லாமல் இருந்து ஒருத்தருக்கு நீச்சபங்க ராஜயோகம் இருக்குன்னா, அதாவது இவருக்கு முன்னாடி இருக்கிறவரோ, இந்த நீச்சபங்க ராஜயோகருக்கு பின்னாடி பிறந்தவரோ, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து, அவர்களுக்கு வர வேண்டிய சொத்து, இல்லை அவருக்கு வர வேண்டிய சில விஷயங்கள் இந்த நீச்சபங்க ராஜயோகம் உள்ளவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இது இதெல்லாம் நீங்கள் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது வரும். இந்த மாதிரி தான் நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யும். இதுவும் தசா புத்தி முக்கியம். இதில் தசா ரொம்ப முக்கியம். தசாவில் தான் இந்த பங்கெல்லாம் வேலை செய்யும். சரிங்களா? இந்த மாதிரி ஜாதகத்தில் நிறையா யோகங்கள் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்த்தது குரு கேதுவோட சேர்ந்த கேல யோகமும் நீச்சபங்க ராஜயோகம். இது எல்லாருக்கும் தான் பொருந்தும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பங்கங்கள் நீச்சபங்க ராஜயோகங்கள் வேலை செய்யும். சில இடத்துல அவருக்கு திறமையே இருக்காது, ஒரு பேச்சுக்கு திறமையாக இருக்காது. திறமையான ஒரு ஆள் இருக்கிறார் அப்படின்னா அந்த திறமையான ஆளை கீழே தள்ளிட்டு இந்த நீச்சபங்க ராஜயோகம் அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அவரை பாராட்டி அழகு பார்க்கும். ஒன்றுமே இல்லாமல் பிறந்தாலும் இந்த நீச்சபங்க ராஜயோகத்தில் பிறந்தார் அப்படின்னா அவரவர்கள் பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்றால் போல் ஒரு விஷயம் நல்லது கிடைக்கும். அதாவது செல்வமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், சக இடத்துல மரியாதையாக இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இவனுக்கெல்லாம் ஒரு நாலேஜும் இல்லை, இவெல்லாம் ஒரு ஆளா, ஆனால் இவனை கூப்பிட்டு மரியாதை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம என்னென்னு பார்த்தா அந்த மாதிரி நீச்சபங்க ராஜயோகம் அழகாக வேலை செஞ்சுருக்கும். அதே மாதிரி நம்ம கடுமையாக உழைச்சிருப்போம், வாழ்க்கையில் முன்னேற மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நம்ம கடுமையாக உழைப்போம். நமக்கு பார்த்தா வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றமோ ஒரு இதுவும் இருக்காது. இவன் வேலைக்கு போக மாட்டான், சரியாக படிச்சிருக்க மாட்டான், டக்குன்னு அவனுக்கு கல்யாணம் நடக்கும், ஒரு வீடு கட்டுவான், வாசல் வாங்குவான், கார் வாங்குவான். என்னடா பார்த்தோன்னா அவருக்கு நீச்சபங்க ராஜயோகம் அவனுடைய பருவகால வயசில் அவருக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் செல்வாக்குலையும் வாங்கி கொடுத்து இது அவர் ஒரு நல்ல அந்தஸ்தில் வச்சிரும். இதுதான் நீச்சபங்க ராஜயோகம். இந்த மாதிரி மேலும் சில விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். அனைவருக்கும் முருகன் துணை.